ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேலம் கோரிமேட்டில் இருக்கிற பச்சையம்மன் தேட்டரை பற்றி தாங்க. இந்த பச்சையம்மன் தேட்டருக்கு ஒரு 50 வருஷ வரலாறு இருக்குங்க. இது இடையில மூடுற நிலைமைக்கு திரும்பவும் மக்களுடைய ஆதரவோடு திரும்ப ரீஓப்பன் பண்ணாங்க. ரீஓப்பன் பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சேலம் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த தேட்டருடைய அனுபவம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எனக்கே ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இந்த காந்தி மூவின்னு ஒன்று போடுவாங்க. ஸ்கூலில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு காந்தி மூவின்னு ஒன்று போடுவாங்க. இந்த தேட்டரில் போட்டிருக்காங்க. பார்த்ததுனால ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி கூப்பிட்டு போயிட்டு நமக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே காட்டுவாங்க. அந்த ஞாபகமும் இருக்குது. கொஞ்சம் விவரமான பிறகு ஒரு 10th அந்த மாதிரி நம்ம போன பிறகு பார்த்திங்கன்னா இந்த விக்ரமோட படம் தில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தரணி டைரக்ஷனில். அந்த படத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா தரமான கூட்டம் இருந்தது ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அப்போலாம் பார்த்திங்கன்னா டிக்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபா தான் டிக்கெட்டு. அந்த க்ரௌடு அந்த டிக்கெட் கவுண்டர் இப்போ நான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் டிக்கெட் கவுண்டர் இருக்கு இல்லையா, அதில் செம்ம க்ரௌடு இருக்குங்க. வெளியே வரைக்கும் அந்த இப்போ நீங்கள் பார்த்த அந்த மைதானம் வெளியே இருக்கு இல்லையா, அது வரைக்கும் க்ரௌடு தரமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி போய் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ளே உட்காரும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள். வேறு லெவல் ஹாப்பினஸாக இருக்கும் இந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ டீட்டெயில்ஸ் கிடையாது, ஏசி கிடையாது. இப்போ ரெண்டுமே பண்ணிட்டாங்க தேட்டரில். இப்போ ரெண்டுமே ரினோவேஷன் பண்ண பிறகு இதான் நான் சொன்ன அந்த டிக்கெட் கவுண்டர். இந்த வழியாக தான் நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்கணும். தில் படம் மட்டும் இல்லை, விஜய் படம் நிறையா, தளபதி விஜய் படத்தை நாங்கள் நிறைய படம் இந்த தேட்டரில் தான் பார்த்தோம். இது டிக்கெட் கவுண்டரு. இங்கே தான் வாங்கிட்டு நாங்கள் போவோம். உள்ள அட்மாஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூரில் அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் போட்டதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க தேட்டரில். உள்ளே போகும்போதே இந்த பாட்டு ஓடிட்டுருக்கும், ஆடியோ மட்டும் ஓடிட்டுருக்கும். அது ஒரு மெமரேபிள் மூமெண்ட்டு. அந்த ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட்டு அண்ட் ரைட் சைடு ஒரு இது வச்சுருப்பாங்க, சிலை வச்சுருப்பாங்க. அது இப்போ இல்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என் மெமரியில் நல்லா இருக்கிற படம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூவி. இந்த தளபதி விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் மூவி. அந்த தேட்டரே குலுங்க சிரிச்சிடுங்க. அவ்வளோ ஃபேமிலிஸ் இருந்தாங்க இந்த தேட்டரில் அந்த படம் பார்க்கும்போது. ப்ளஸ்ஸு அந்த யூத் படம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது தளபதி விஜயோட யூத் படம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆள் தோட்ட பூபதி சாங்க்கு இருந்த ஒரு வைப் இருக்கு இல்லையா. இப்போ நிறைய வைப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க. பட் அந்த வைப்பு வேறு லெவல் வைப்பு. கண்டிப்பாக இங்கே இருக்கிற அந்த இன்டர்வல் பிரேக்கில் நம்ம சாப்பிடக்கூடிய கேண்டீனை பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் மால்ஸில் பெரிய தேட்டர்லாம் போனீங்கன்னா இன்டர்வல் டைமில் நீங்கள் வாங்குறதுக்கே யோசிக்கணும். ஏன்னா மினிமம் 250, 300 400 என்னடா இது இன்டர்வல் பிரேக்கில் இவ்வளோ செலவு பண்ணுமா, படத்துக்கே டிக்கெட் 150 தானடா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே கரெக்டாக இன்டர்வல் பிரேக்கில் உங்களுக்கு வரும் சுட எக் பப்ஸ் வரைக்கும் எல்லாம் இருக்குது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 20 ரூபா அந்த ரேட்டில் தான் வரும். பாப்கார்ன் கூட உங்களுக்கு அந்த ரேட்லேயே கிடைக்கும். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ற அந்த சைடிஸை வர இங்கே நமக்கு கிடைக்கிற அந்த சைடிஸ் ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த தேட்டருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் மென்மேலும் இந்த மாதிரி நமக்கு ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய தேட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும்.